மகிமைப்படுவதாக. உடன்படிக்கைகள் இப்படியாக வகைப்படுத்திக் கொண்டே வரும். ஏதேன் தோட்டத்துல செய்த உடன்படிக்கை, ஆதாமோடு செய்த உடன்படிக்கை, நோவா உடன்படிக்கை, ஆபிரகாமிய உடன்படிக்கை, மோசேயின் உடன்படிக்கை, ஆசாரிய உடன்படிக்கை, தாவீது உடன்படிக்கை, தேசத்தின் மேல் உள்ள உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. 9 உடன்படிக்கைகள். இந்த உடன்படிக்கை 9 உடன்படிக்கைகளை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா 4 வகையாக பிரிக்கிறோம். 9 உடன்படிக்கைகள்ல என்னென்னது? திரும்பவும் ஏதேன், ஆதாம், நோவா, ஆபிரகாம், மோசே, ஆசாரியர் பினகாஸ், தாவீது, தேசம், புதிய உடன்படிக்கை. இந்த 9 உடன்படிக்கைகளையும் 4 பிரிவுல நம்ம பிரிச்சு பார்க்கலாம். என்னன்னா, 1 நினைவூட்டுகின்ற உடன்படிக்கை. ரிமெம்பர், நினைச்சுக்கோ. நான் ஏதேன் தோட்டத்துல உன்னோட செஞ்ச உடன்படிக்கைய நினைச்சு பார்த்துக்கோ. நான் ஆதாமோடு செய்த உடன்படிக்கைய நினைச்சு பார்த்துக்க. அதே போல நான் நோவாவோடு செய்த உடன்படிக்கையை நினைத்து பார்த்துக் கொள்ளுங்கள் சொல்வது. நினைத்து பார்க்கக்கூடிய, நினைவூட்டக்கூடிய உடன்படிக்கைகள் இந்த 3. அடுத்தது பிரித்தெடுக்கின்ற உடன்படிக்கை. உன்னை நான் என்ன செய்யறேன்? பிரித்தெடுக்கிறேன். இப்ப ஆபிரகாம என்ன செஞ்சாரு? தனியா ஆண்டவர் அந்த ஜனங்கள்ல இருந்து பிரித்தெடுத்து உடன்படிக்கை செய்கிறார். ஏன் எப்படி செய்யறாரு? இவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இதை செய்வான், சொல்லுவான், என்னை பற்றி சொல்லுவான், செய்வான்றதுல ஆபிரகாம தனியா பிரிச்செடுத்து உடன்படிக்கை. நோவாவை தனியா பிரிச்செடு. நோவாவோட என்ன செய்யறாரு? நினைவூட்டு, அந்த உடன்படிக்கை நினைவூட்டு வண்ணமாக வச்சிருக்காரு. நம்ம அது பின்னால பார்ப்போம். ஒவ்வொன்று பிரிவா பார்க்கும்போது என்ன நினைவூட்டார் உங்களுக்கு ஞாபகம் வருதா? வானவில். வானவில் அடையாளம் காட்டி நினைவூட்டுகிறார். பார்த்துக்கோ, எப்பெல்லாம் நீ வானவில்ல பாக்குறியோ அப்பெல்லாம் நோவாவுடைய உடன்படிக்கைய நினைச்சுக்கோ. ஆண்டவர் பின்னாடி சொல்லுவாரு, நோவா காலத்திலே நடந்தது போலவே. அப்ப இது திருப்ப நினைவூட்டுகின்ற உடன்படிக்கையாக, கவர்னன்டாக இது என்ன செய்யப்படுது? இந்த முதல் 3 உடன்படிக்கைகள். ஏதேன், ஆதாம், அப்புறம் நோவா. 4வது பிரித்தெடுத்து உடன்படிக்கை செய்யறது. ஆபிரகாமோடு செய்கின்ற உடன்படிக்கை, பிரித்தெடுத்து செய்கின்ற உடன்படிக்கை. 3வது பரிசுத்தப்படுத்துகிற உடன்படிக்கை. எங்க இந்த பரிசுத்தப்படுத்தல் ஆரம்பிக்குது அப்படின்னா, மோசே என்ற உடன்படிக்கையில பரிசுத்தப்படுத்தல் ஆரம்பிக்குது. மோசே என்ற உடன்படிக்கை பரிசுத்தப்படுத்துதல். ஆசாரியனோடு செய்கின்ற உடன்படிக்கை பரிசுத்தப்படுத்துகின்ற உடன்படிக்கை. இன்றைக்கு போல பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க பரிசுத்தமா இருங்க, பரிசுத்தமா இருங்க. நான் லேவியர்ல வாசிக்கிறோம்ல, கர்த்தர் இன்னொன்னு, உங்களை இந்த உலகத்துல இருந்து நான் பரிசுத்த, நான் கர்த்தர், நான் பரிசுத்த, நான் பரிசுத்தனா இருக்க, நீங்களும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலிருந்து உங்களை அப்ப பரிசுத்தப்படுவதற்கு என்று ஒரு உடன்படிக்கை செய்து பிரித்திருக்கிறார். அது என்னது? மோசேனுடைய உடன்படிக்கை அதை காட்டுது. ஆசாரியர் பினகாசோடு செய்த உடன்படிக்கை அதை காட்டுது. தாவீதோடு செய்த உடன்படிக்கை அதை காட்டுது. தேசம், லேண்ட் உடன்படிக்கை, தேசத்தோடு செய்த உடன்படிக்கையும் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆக மொத்தத்துல பார்த்தோம்னா பழைய ஏற்பாடு முடிய நம்ம எப்படிப்பட்டதாகத்தான் உடன்படிக்கை செய்து கொண்டே வந்திருக்கிறார். பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. வேசித்தனமும் விபச்சாரமும் என்ன செய்ய வேண்டாம்? வேண்டாம். உங்களை என்ன செய்யுங்க? பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. இதுதான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல நம்மோடு செய்து கொண்டு நம் முன்னோர்களோடு செய்த ஒரு ஒப்பந்தம். ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவதற்கு என்றுதான் நம்ம என்ன செஞ்சிருக்காரு? அழைத்து இருக்கிறார், பிடித்திருக்கவர் பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாடு முழுவதும். இது புதிய ஏற்பாடுக்கு வருகின்ற பொழுது நமக்கு புதிய உடன்படிக்கை கொடுக்கப்படும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் என்ன செய்கிறோம்? பரிசுத்தப்படுத்தப்படுகிறோம். அவருடைய ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். அவருடைய ரத்தம் நம்மை நீதிமானாய் மாற்றுவது. அவருடைய ரத்தம் நம்ம பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறது, பரிந்து பேசுகிறது. ஆக புதிய இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கையை நமக்கு கொடுத்து புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த புதிய உடன்படிக்கை மற்ற 8 உடன்படிக்கைகளும் ஒரு நான் செஞ்சேன் நீ செய்யணும், கண்டிஷனல். சிலது கண்டிஷனலா இருந்துச்சு, சிலது அன்கண்டிஷனலா இருந்துச்சு. ஆனா இந்த புதிய உடன்படிக்கை
பிரதிநிதித்துவப்படுத்துகிற இயேசுவை பிரதிநிதித்துவப்படுத்தி இயேசுவை முன்னாடி வச்சு பண்ணி இருக்கிற உடன்படிக்கையாக நமக்கு இருக்கிறது. அவரு எனக்காக எல்லாம் லீடர் பார்த்துக்கிட்டாரு. எல்லாம் லீடர் பார்த்துக்கிறாரு. எங்க பேசணும், எங்க செய்யணும், என்ன சொல்லணும், ஏது சொல்லணும், யாரை கூப்பிடணும், யாரை கூப்பிடக்கூடாது, எல்லாத்தையும் யார் பார்த்துக்கிறா? லீடர் பார்த்துக்கிறாரு, ரெப்ரசன்டேட்டிவ் பார்த்துக்கிறாரு. நான் கடைசியில அதனுடைய ஆசீர்வாதத்தை மாத்திரம் நான் சுதந்திரித்துக் கொள்வேன். புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படி அந்த 8 உடன்படிக்கைகள்ல நீ கஷ்டப்பட்டு நெத்தி வேர்வை நிலத்துல மேல சிந்தி பாடுபட்டு நீ என்ன செய்யணும்? உழைச்சாதான் உனக்கு ஆசீர்வாதம். யாரு சொன்னாரு? சொன்ன அங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாரு. ஆதாம் சொன்னாரு, நீ இந்த மரத்தின் கனியை சாப்பிட்டேன்னா சாகவே சாவாய். கண்டிஷன் போட்டுதான் அந்த உடன்படிக்கை ஏதேன் தோட்டத்துல பண்றாரு, ஆதாமோட பண்றாரு. அதுக்கு அடுத்தது யாரு வர்றா? நோவா. நீயும் உன் குடும்பம் என்ன செஞ்சீங்க? உள்ள போய் இருந்துக்கு. நான் எப்ப திறக்கிறேன்னா அப்பதான் திறக்கப்படும். கதவை நான் தான் போடுவேன். இதெல்லாம் ஒரு 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 எதுக்குள்ள இருக்கு? ஒரு கண்டிஷன். சிலது கண்டிஷன் இல்லாம இப்படி ஓடிட்டு இருக்கு. ஒரே இது, என்னை கேட்கிறவனே என் சம்மதம் இருக்குதோ இல்லையோ, நான் சரின்னு சொல்றேனோ இல்லையோ, எனக்காக என்னுடைய ரட்சிப்புக்காக என் தேவன் அவரே ஒப்பந்தத்தையும் வச்சு அவரே அதை நிறைவேற்றி எனக்கு ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பையும் மட்டும் கொடுத்ததான் புதிய உடன்படிக்கை. வேலை கரங்களை தட்டி தேவன் மகிமைப்படுத்தும். அது 4வதாக கிருபாதார பலியாக தேவன் ஆகிய இந்த உடன்படிக்கையில் இந்த 4 விதங்களை நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். ஒவ்வொன்றாக நம்ம எத்தனை பார்க்கணும்? நம்ம 9 உடன்படிக்கைகளை நம்ம பார்க்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு என்ன புரிஞ்சுதா? ஏதோ பாஸ்டர் நீங்க சொன்னீங்கன்னு மட்டும் தெரியுது, என்ன சொன்னீங்கன்னு தான் தெரியல அப்படின்னு. புரிஞ்சுதா? புரியலையா? உடன்படிக்கைனா என்னன்னு புரிஞ்சுதா? இந்த உடன்படிக்கை தேவன் நம்மளோட என்ன உடன்படிக்கை செய்திருக்காரு புரிஞ்சுதா? நான் கடைசியா கேட்பேன். இப்பவே புரியலன்னா இப்பவே சொல்லி தப்பிச்சிடணும். ஆரம்ப கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியே இது ஒரு உடன்படிக்கை. கையெழுத்து நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு நான் கற்பித்து கொடுத்திருக்கிறேன். கடைசி நீங்க என்ன செய்யணும்? எனக்கு பதில் கொடுக்கணும். இல்லைன்னா இந்த உடன்படிக்கை ஒப்பந்தம் கிடையாது, கேன்சல். நீங்க முடிச்சீங்கன்னா நீங்க தண்டனை, நான் முடிச்சா நான் தண்டிக்கப்படும். அல்லேலூயா. இதுதான் நம்மளுடைய மனுஷனுடைய இது. ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் இல்ல. நீ கேட்கிறீங்களோ கேட்கல, சில பேர் மாதிரி நீ கேட்கிறியோ தூங்குறியோ நீ முழிச்சிருக்கியோ என்ன செய்தியோ, நான் உனக்கு ஊழியம் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. உனக்கு ஆசீர்வாதமா உன்னை கொண்டு போக வேண்டியது என்னுடைய கடமை. உனக்கு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. அது நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், ஒப்பந்தம் பண்ணிட்டேன். அதனால நான் இது செய்தே தீருவேன். பதிலுக்கு நான் உங்களிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை என்பதுதான் தேவனுடைய நாம மகிமைப்படுவதாகும். அடுத்த செய்திகள் எல்லாம் யூடியூப் சேனல் ஜீவா மோசஸ் அஃபிஷியல் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு வாரமும் வெளியிடப்பட்டு கொண்டே இருக்கிறது. உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களை பார்க்க சொல்லுங்க, பார்த்து அதை போட்டு கேட்க சொல்லுங்க. கேட்டு அவங்க அதன்படி அதை ஆசீர்வாதத்தை சிறந்திருக்க சொல்லுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.